போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ ஹீரோ அவனோட குழந்தை இறந்து போனது தெரிஞ்ச உடனே வீடு ஃபுல்லா இருக்கிற எல்லா திங்ஸையுமே போட்டு உடச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி என்ன பண்றான்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கம் போனா அங்க வந்து பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. இவன் உடனே என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுமெதுவா டோர் ஓபன் பண்ணி பாக்குறான். நம்ம ஹீரோயினி அந்த தொட்டில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தாலாட்டு பாடிட்டு இருக்கா. அதுவும் அதுல என்னமோ குழந்தை இருக்கிற மாதிரி தடவை கொடுத்துட்டே தாலாட்டு பாடிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்குறாங்க, இப்படி நீங்க சத்தம் போட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணா முழிச்சிருவான் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள குழந்தை பிறந்து பேரே வச்சுட்டா போல இருக்கு. அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. இவனுக்கு ஒன்னும் புரியல. இந்நேரம் அவ கோவத்தானே படணும், அதை விட்டுட்டு இவ என்ன நார்மலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோயினி பாக்குற அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கு. இது யாரு பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி யார் பண்ணியிருந்தாருன்னா இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்பவும் அவன் வந்து பாக்குறான் இவன் நார்மலா இருக்கிறத பாத்துட்டு ஜான்வி இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். அதுதாங்க எனக்கும் தெரியல, எப்படி இதாச்சு யாரு பண்ணான்னு தெரியல, சரி நான் கிளீன் பண்ணிட்டு வரேன், நீங்க போய் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் இவ டீ போட்டுட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அவன் அங்க உட்காந்துருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியாம. டீயை கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்மளோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா, அப்படியே உங்களை மாதிரி இருக்கான், உங்களை உரிச்சு வச்சிருக்கான், அதுவும் இப்ப தூங்கும் போது பார்க்க செம கியூட்டா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே இவனுக்கு செம கோவம் வந்துருது. அங்க இருந்து போயிடுறான். அப்படி போகும்போது கதவை வேகமா சாத்திட்டு போறான். உடனே புள்ள முழிச்ச மாதிரியும் சரிடா கண்ணா நீ தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே ஒன்னும் புரியல. அவன் தான் இத்தனை நாளா பைத்தியமா இருந்தான் அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயினையுமே பைத்தியமாகிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாகிட்டு வரா. இல்லாத ஒரு குழந்தைய இருக்கிறதாக அவளே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து சரிங்க இப்ப நீங்க டீயும் குடிக்கல, நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறேன், அப்புறம் இந்த கீதா எங்க போனாங்க, அவங்களே காணுமே, கீதா கீதான்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் தேடிட்டு இருக்கா. அவங்கள காணும். அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்துட்டு ஆமாங்க கீதாவை நான் தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்புனேன், சுத்தமா மறந்துட்டேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கிச்சனுக்கு போறான். நான் உங்களுக்காக சமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு ஒன்னும் புரியல. கீதாவை அடிச்சு போட்டு ரூமுக்குள்ள கதவை சாத்தினது இவன். ஆனா அவ அப்படி சொல்லிட்டு போறா. சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறதுக்கு போறான். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கிச்சன்ல ரொமான்ஸா, அதெல்லாம் இனிமே கிடையாது, நமக்கும் குழந்தை வந்துருச்சுங்க, நீங்க போய் அங்க போய் உட்காருங்க, நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பவும் அவன் போக மாட்டேங்கிறான். இவ ஏன் அப்படி பிஹேவ் பண்றா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் சட்டுன்னு ரெடி பண்றது உப்புமா மட்டும்தான், சரி அதையே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவாலாம் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்தாங்க இந்த உப்புமாவை கிண்டுங்க, நான் போய் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது இங்க. அப்போ அவ ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாளா இல்ல பைத்தியம் ஆகின மாதிரி நடிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி போன் பண்ணி யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கா. அவளோட வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா நல்லா இருக்காரா, தங்கச்சி நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உடனே இவன் இங்க இருந்து உஷாராயி ஓ நோ இப்போ வந்து அவ குழந்தைய பத்தி தானே முழு மூச்சா பேசிட்டு இருக்கா, இப்ப குழந்தைய பத்தி ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு புடுங்கி அது வந்து அத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அந்த பக்கத்துல இருந்து யாருமே பேசல. போனே பெஸ்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோயினி சும்மா போனை வச்சுட்டு தான் பேசிட்டு இருந்திருக்கா. என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ வந்து இவன் பேசுறதுக்கு வரான். டக்குன்னு இவ கேக்குறா, என்னங்க ஏதாவது பேசணுமா என்கிட்ட, அப்புறமா பேசிக்கலாங்க, குழந்தை முழிச்சிட்டு வாங்க இப்ப இங்க இருந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் என்னம்மா தூங்குறியா, அப்பா பாரு என்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கத்தாதீங்க குழந்தை தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஜான்வி அங்க எந்த குழந்தையுமே இல்ல, நீனா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தை இந்த உங்க கண்ணு முன்னாடி தானே தூங்கிட்டு இருக்கான், எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இங்க பாரு ஜான்வி அங்க எந்த குழந்தையுமே கிடையாது, நீ இப்ப கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கல, அப்படிங்கிற ஒரு குழந்தையே இங்க இல்ல, அந்த குழந்தை செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சாரிப்பா அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாருப்பா, அவரை நீ மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் இவ பைத்தியம் மாதிரிதான் பேசிட்டு இருக்கா. ஜான்வி நான் தான் சொல்றேன்ல அங்க எந்த குழந்தையுமே இல்ல, உன்னோட குழந்தை செத்து போயிடுச்சு, அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு, உனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு கோவம் வந்து கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறா புருஷனை. அப்புறமா ரியலைஸ் ஆகி சாரிங்க சாரிங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, நீங்க ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்ணு முன்னாடி தானங்க குழந்தை இருக்கு, ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணாக்கு ஏதாவது ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து போயிட்டு வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவ என்ன இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காள், இவ உண்மையிலே பைத்தியம் தானா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும், அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து அவ என்னை விட்டு போயிடுவா அப்படின்னு தான் நான்
பயந்துட்டு இருந்தேன். ஆனா இவள இப்படியே விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிடுவா போலயே. சரி ஃபோன் பண்ணுவோம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்டாட்டிய அழைச்சிட்டு போக சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வேணாம் வேணாம் இதுக்கு இது வழி கிடையாது, வேற விதமா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அம்மாவை பாக்குறதுக்காக போறான். அங்க போனா இவனை பார்த்ததுமே அவங்க பயந்துகிட்டே இருந்தாலுமே மருமகளை பத்தி விசாரிக்கிறாங்க. என்னாச்சுப்பா ஜான்வி நல்லா இருக்காளா, அவளுக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவன் டக்குன்னு போய் அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். அம்மா என்னோட குழந்தை என்னை விட்டு போயிட்டாமா, அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமாமா ஜான்விக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு, அதனால அந்த குழந்தையுமே எங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தை போனதுனால ஜான்வி என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாமலே அவ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்காமா. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஜான்வியுமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது புலம்பிட்டு இருக்கான். இவங்களுக்கு உடனே பையன் அழுகிறத பார்த்துட்டு கஷ்டமா தான் இருக்கு. என்னப்பா சொல்ற, நான் ஜான்வியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமாமா நீங்க போய் பாருங்க, அவகிட்ட போய் நீங்க எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்த பாருங்க, ஏன்னா உங்களால மட்டும்தான் அவளை சமாதானப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க மருமகளை பாக்குறதுக்கு. அண்ட் இவன் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தான்ல அது எல்லாமே டிராமா தான், சும்மா அழுகிற மாதிரி டிராமாவை போட்டு அம்மாவை அனுப்பி வச்சிருக்கான். எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. மாமியார் மருமகளை பார்க்க வந்தா அவ இல்லாத ஒரு குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த நிலைமையில அவளை பார்க்கும் போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க வந்ததை இவளும் கவனிச்சுட்டு வந்துட்டியா கீதா, ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா, சரி அங்க தண்ணி இருக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்குமே அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்ன கீதா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அங்க தண்ணி இருக்குல்ல எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறம் இவங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜான்வி இப்ப நீ கொஞ்சிட்டு இருக்கலாமா, அங்க அந்த மாதிரி எந்த ஒரு குழந்தையுமே இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தனை நாளா ஊமையா தானே இருந்தாங்க, பட் இப்ப வாயை திறந்து பேசுறத பார்த்துட்டு என்னது இது இப்ப நீங்க பேசுனீங்களா, அப்ப உங்களுக்கு பேச்சு வந்துருச்சா, பாத்தியா கிருஷ்ணா இவங்க பேசுறாங்க, நீ பிறந்த நேரம் தான் இப்ப அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. உடனே இவங்க இங்க பாரு ஜான்வி அங்க அந்த மாதிரி எந்த குழந்தையுமே இல்ல, உன்னோட பையன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வாயை மூடுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் குழந்தைய பத்தி இன்னுமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், உங்களை மரியாதை இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. அவங்களாம் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே அங்க இருந்து போறாங்க. பட் மருமகளை இந்த நிலைமையில விட்டுட்டு அவங்களால போக முடியல. திரும்ப அங்க இருந்து வந்து அந்த பேபி பெட் இருக்கிறதுனால தானே நீ அதை குழந்தைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி பெட்டை தூக்கிட்டு போய் அப்படியே ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாங்க. இவளுக்கு அது குழந்தையா தானே தெரியுது. என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்னோட கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிக்க போறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது கீழே விழுந்திருக்கிறது குழந்தை இல்ல, வெறும் பெட்டு தான் அப்படிங்கிறது. பாத்தியா அவனோட குழந்தை செத்து போயிட்டான், அவனோட குழந்தை இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் ஜான்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது இவ்வளவு நேரமா ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு மாயில தானே மாட்டிக்கிட்டு இருந்தா. அதுல இருந்து வெளியே வந்த அடுத்த செகண்ட் அவளோட வயித்துல கைய வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ரொம்பவே கதறா. இப்பதான் தன்னோட குழந்தை தன்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறதே இவளுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு கதறி அழுதுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதுவுமே இப்ப அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. விராஜ பத்தியும் தெரிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கதறி அழுகிறா. அவ அழுகிறத பார்க்கும் போது நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. மாமியாருமே பார்த்துட்டு அப்படியே சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க மருமகளை. எதுக்காக விராஜ் பொய் சொல்லணும், என்ன எதுக்காக ஏமாத்தினாரு, நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் இதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. முத ஒரு பொய்ய சொல்லித்தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைச்சு பாக்குறா. அப்புறம் அவன் பண்ண ஒவ்வொரு கொடுமைகளா கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இவ்வளதையும் சமாளிச்சுட்டு இவ வாழ்ந்ததுக்கான காரணம் தன்னோட புருஷன் என்னதான் அப்படி கரடு முரடா இருந்தாலும் தனக்கு உண்மையா இருக்கிறானே, நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா. பட் அத்தனையும் பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.